ஹலோ நீட் ஆஸ்பிரன்ஸ். இப்போ உங்களோட ஃபைனல் ப்ரிப்பரேஷனில் பயாலஜிக்காக நாங்கள் மாரலஜிக்கார் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். எங்களோட கெமிஸ்ட்ரி வீடியோவும் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபிசிக்ஸையும் பார்த்து எங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், தயவுசெய்து பயாலஜியும் செய்திருங்க எங்களுக்கு அப்படின்ட்டு, தயவுசெய்து பயாலஜி வீடியோவை எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பயாலஜிக்காக பண்ணியிருக்கோம். பயாலஜியில் சாப்டர் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஆவரேஜ் இம்பார்ட்டன்ட், and every chapter total number of questions and every chapter total number of expected question. இது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி வீடியோவையும் ஃபிசிக்ஸ் வீடியோவும் மாதிரி இதையும் ஒரு 2 times வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியில் இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் 8 years நீட் பேப்பரை பேஸ் பண்ணி எடுத்த அனாலிசிஸ் தான். அதனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். நீங்கள் இந்த 3 வீடியோவையுமே இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வீடியோவையும் பார்த்துட்டு ஒரு 2 times பார்த்துட்டு உங்களோட ரிவிஷனுக்காக ஒரு 2 to 3 days ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. பிஃபோர் திஸ் வீடியோ உங்களோட டோட்டல் மார்க்கும், ஆஃப்டர் திஸ் வீடியோ உங்களோட டோட்டல் மார்க்கும் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எங்களோட அட்வைஸை தயவுசெய்து ப்ராப்பர் வேல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு வெரி பிக் சேஞ்ச் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சாப்டருக்காக ப்ரிப்பேர் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த பேராதரவோட இந்த வீடியோவையும் எங்களுக்காக நீங்க தயவு செய்து ஆதரிக்கணும். நன்றி. வணக்கம் தமிழ்நாடு ஃபியூச்சர் டாக்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். செகண்ட் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாருமே பயாலஜி வேணுன்றதால பயாலஜி வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 3 வீடியோவும் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ பயாலஜி நீட் 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர், செகண்ட் வீடியோ பயாலஜி நீட் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர். சாப்டர் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் and average important topics, and each chapter number of questions from last 8 years and expected question from each chapter discuss pannalam. First chapter total number of questions from last 8 years is 9 and the expected question is 1. First 2 topics 5 questions, next 2 topics 5 questions. So ஒரு question தான் நீங்க இதுல எதிர்பார்க்க முடியும். ஆனால் 4 டாபிக்கும் படித்தாதான் எதில் கேட்பாங்கன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். நீங்கள் பார்க்கும்போதே டென்ஷன் ஆகிடுங்க. 46 கொஸ்டின் ஃப்ரம் லாஸ்ட் 8 years. நீங்கள் 4 or 5 கொஸ்டின் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் 14 கொஸ்டின், இதில் 10 கொஸ்டின்ஸ், இதில் 9 கொஸ்டின்ஸ், இந்த ரெண்டும் கம்பைண்டா 13 கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்துக்கங்க, 1 கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், 4 கொஸ்டின். 4 either 1 or 2 depends upon the condition. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சாப்டரை நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சே தான் ஆகணும். நீங்கள் ஸோ ரொம்ப 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 ஈஸியாக 16 or 20 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சாப்டரை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அண்ட் இந்த 5 டாபிக்ஸை கொஞ்சம் இன்டெப்தா பிளான்டா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ 46 மார்க்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் 4 or 5 questions. நெக்ஸ்ட் another very important chapter, plant kingdom. Total number of questions 35, either 3 or 4. First 2 topics 19 questions. Next to 11 questions and next to 5 questions. Next to 5 questions. So average பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டாபிக்ல இப்போ இதுல மட்டுமே உங்களுக்கு வந்து 11 questions கேட்டிருக்காங்க and இதுல 8 questions. அப்போ பார்த்துக்கலாம் 8 yearsல 8 questionனால this is 1 question, another question, இதுல வந்து ஒரு question, இதுல இருந்து ஒரு question வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுலயும் நீங்க பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நீங்க ஆவரேஜா ஒரு 30 to 28 to 36 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ரெண்டுமே வெரி பிக் யூனிட். அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால biological classification and plant kingdom
இன்னொரு சாப்டர் இருக்கு அனிமல் கிங்டமும் நீங்க படிச்சு ஆகணும். இந்த 3 சாப்டர் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் அண்ட் ஈஸியா ஸ்கோர் பண்றது இந்த 3 சாப்டர் தான். சாப்டர் 4 அனிமல் கிங்டம் 37 questions from last 8 years. You can expect 3 or 4 questions. Classification of animal 33 questions and 4. இதுல மட்டுமே நீங்க 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 3 or 4 பார்த்துக்கங்க. Very 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 important classification of animals and basics of classification. So very important chapter. இப்போ பார்த்தா நம்ம other than first chapter, chapter 2, chapter 3, chapter 4. Okay. So இதுல இருந்து உங்களுக்கு so minimum 36 maximum 44 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 44 ஆர் அரௌண்ட் 50 கூட வரலாம். 3 சாப்டர் விடவே விடாதீங்க. எல்லாமே பார்த்துட்டு இந்த 2 டாபிக் கொஞ்சம் இன்டெப்தா படிங்க. அடுத்தது எல்லா டாபிக்லயுமே क्वेश्चंस நிறைய கேக்குறாங்க. சாப்டர் 5 morphology of flowering plants, 59 questions from 8 years and either you can expect 5 or 6 questions. 19 questions from flower topic and 9 questions from second topic. 9 questions from second. So next 3 topics 18 questions, the remaining topic 13 questions. So இதுல 2 கொஸ்டின் வந்துரும் நினைக்கிறேன். இதுல ஒரு கொஸ்டின் வரும். இது ஃபுல்லா 2 கொஸ்டின் வரும். இதுல either 1 or 2 வரலாம். ஓகே. ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி சப் டாபிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்ததுல இந்த சாப்டர் தான் ஹையஸ்ட் கொஸ்டின், 59 கொஸ்டின் ஃப்ரம் லாஸ்ட் 8 இயர்ஸ். அதனால தான் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 5 or 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். Next chapter, total number of questions from 8 years 32. You can expect either 2 or 3, sometimes 4. Okay, the first topic மட்டுமே 10 questions இருக்கு and remaining next to 18 questions and last 4 questions. இதுல ஒரு question வரலாம், இதுல 2 question வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்போ வரும்ன்றது தெரியாது, கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது. 4 questions வரும்போது நீங்க 4th டாபிக்கும் பார்க்கணும். பட் ஒன்லி 4 தானே, நீங்க தரவா பார்த்துருங்க, வேற வழியே இல்லை. 32 questions, either 2 or 3 or 4 depends upon the other topic questions. So next, structural organization in animals, chapter 7. Total number of questions from last 8 years is 30. Either you can expect 3 or 4. Animal tissues, and this is 25 questions and this is 5 questions. அப்ப இது பார்த்தா தெரியும், இந்த 3ல இருந்து உங்களுக்கு வந்து 25 either 2 or 3 இங்கே வந்துடும். இது ரேரா தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் 4 questions வரும்போது டாபிக் 4 and 5 கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆன் த ஹோல் 5 chapters தரவா பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அனிமல் டிஷ்யூஸ்ல மட்டுமே 10 questions கேட்டிருக்காங்க. இதுல மட்டுமே 10 questions கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் unit of cell, unit of life, 55 questions. You can expect either 5 or 6. First 2 topics 49 questions and next 2 6 questions. அப்ப பாத்துக்கங்க, இந்த 2 டாபிக் ரொம்ப இன்டெப்தா இருந்துட்டாலே நீங்க உங்களுக்கு வந்து 5 questions வரதுக்கு வாய்ப்புகள் 5 or 6 இந்த 2 டாபிக்லயே வந்துடும். ஸோ ரேரா இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே, ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 2 டாபிக் 100% இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இஸ் அலோன் 38 questions. ஸோ செல் யூனிட் ஆஃப் லைஃப் அனதர் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது வரைக்கும் பார்த்ததுல 2 சாப்டர் தான் 50க்கு ரீச் ஆயிருக்கு. ஒன் வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் செல் யூனிட் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் சாப்டர் 9 biomolecules. Total number of questions 24. Either 2 or 3 depends upon the
is now this is 19 questions and next remaining is 5. These two topics are very important. First two topics concentrate more, you will get definitely 2 questions வரலாம் or 3 வரும்போது remaining topic ல இருந்து ஒரு question எடுக்கலாம். So 6 topics concentrate பண்ணுங்க, you can score 12 marks. Cell cycle and cell division 27 chapter questions from last 8 years, can expect either 2 or 3. 11 question from first topic and 16 question from the next two. 3 may equal importance கொடுங்க. First is very important. So other 2 ல 2 வரலாம், first ல கண்டிப்பா ஒன்னு வந்தே ஆகும். So 27 questions from last 8 years. First all the 3 concentrate பண்ணிடுங்க. Chapter 11 transport in plants, total one of the less இது வரைக்கும் பார்த்தல இந்த சாப்டர்ல தான் single digit ஒரு question எதிர்பார்க்கலாம். The 6 question from first 3 and 3 question from next 3 topics. Transport in plants 1 question, total number of question is 9. First 2 concentrate பண்ணுங்க, but 5 concentrate பண்ணிடுங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம், ஒரு question தானே, எதுல வேணாலும் கேட்கலாம். இதுல வந்து நீங்க all the 5 concentrate பண்ணிடுறது safe. இந்த மாதிரி less weightageல மிஸ் பண்ணிடுங்க மார்க். Next, mineral nutrition 26 question from last 8 years, can expect either 2 or 3. First 2 25 and next 1. First 2 25 and next is 1. Next chapter 13 first 3 11 questions. Total number of question is 20. You can expect 1 or 2. இதுல 9 topics இருக்கு, வேற வழியே இல்லை, எல்லா டாபிக்கும் படிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் 3 or 4ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 கொஸ்டின்ஸ்னா நெக்ஸ்ட் 4 டாபிக்ஸ் பாருங்க. எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல இன்னும் பெருசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, ஆல் ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சாப்டர் நம்பர் 14. Total question is 7. Another single digit chapter, either 0 or 1. First 2 questions and next 3 questions. Sorry, 4 questions and this is 3 questions. So either 0 or 1. எல்லா டாபிக்கும் பாருங்க, ஒரு கொஸ்டின் தான் வரும் இது உங்களுக்கு. இந்த மேக்ஸிமம் 20 and above இருக்கிறது ரொம்ப இன்டெப்தா படிச்சிடுங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் ஆர் லெஸ் தேன் 20 டோட்டல் கொஸ்டின்ஸ் இருக்கிறதையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரிலாம் இருக்க வேண்டாம், 100% படிக்கிறது பெட்டர். பர்டிகுலரா நீங்க என்சிஆர்டி கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஒரு 50 to 60 சம்ஸ் உங்களால பண்ண முடியும். டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோலாம் டைரக்ட் கொஸ்டின் வருதோ அதெல்லாம் என்சிஆர்டி ஸ்ட்ராங்கா இருந்தால் டைரக்ட் கொஸ்டின்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்க என்ன புக் ரெஃபரன்ஸ் புக் பண்றீங்களோ அதையும் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பர்டிகுலர்லி ஆஃப்டர் என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இன்டெப்தா ரிவைஸ் பண்ணுங்க, அதான் அட்வான்டேஜ். Plant growth and development 17 questions from 8 years, either 1 or 2. 13 questions from first 3 and 4 questions from last. So first 2 strong ஆயிடுங்க, ஒரு வரும். 2 questions வரும்போது 3rd 4th நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 17 marks, 17 questions from last 8 years, either 1 or 2 question நீங்க எக்ஸெப்ட் பண்ணலாம். ஐ திங்க் இதுல ஃபர்ஸ்ட் மட்டுமே 10 questions கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்டெப்தா படிங்க, வேற வழி இல்லை. Digestion and absorption, total question is 24, either 2 or 3. இது மட்டுமே 19. அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. and this is 5. இதுல 2 வந்துடும், இதுல ஒரு கொஸ்டின் வரலாம், ஒரு மார்க், 1 கொஸ்டின், எஸ் 4 மார்க்ஸ். ஸோ ஆல் த 4 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதில் ஃபர்ஸ்ட் 2 வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சாப்டர் 17 19 questions from last 8 years. You can expect either 1 or 2. மேக்ஸிமம் 2 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வேணா பண்ணிக்கலாம். 2 or 1, 2க்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு.
Now this is 15 questions from first 3 topics and 4 questions from last 2. 15 questions from first 3 and 4 questions from last 2. So 18 questions from 8 years, you can expect either 2 or 1. Okay. Chapter 18, 23 questions. 23 questions from 8 years. So either 2 or 3. First 2, 18 questions. Next 3, 5 questions. ரொம்ப என்னன்னா இந்த பிளட்ல மட்டுமே 12 questions வந்திருக்கு. அப்ப பாத்துக்கங்க. ஸோ இது தனியா பாருங்க, இது ஃபுல்லா கம்பைண்டா பாருங்க. So concentrate more on blood topic and then second topic. Okay, so you can expect either 2 or 3 questions. So 8 or 12 marks நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். Chapter 19 questions, either 2 or 1. The first 2 topics most important, 10 questions. So next 3, 6 questions and last 3 questions. So 2 questions வரும்போது உங்களுக்கு first 5 maximum concentrate பண்ணிடுங்க. Yes, first 3 definitely ஒரு question வந்து, first 2 definitely ஒன்று வந்துடும். Okay, so 8 topics இருக்கு. 8 topics நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பட் first 5 very important. ஏன்னா லாஸ்ட் 3ல இதெல்லாம் 1 தான் கேட்டிருக்காங்க, ரேரா கேட்கறாங்க. அதுதான் locomotion and movement. Total question is 21, either 2 or 3. So இது ரெண்டுத்துலயும் 13 questions. அப்ப ஷூரா ஒரு question இருந்து வந்துடும். And this is 8 question. So இதுல வந்து either 1 or 2 and this is 1 or 2 and this is 1. This is chapter 20. Next chapter 21st. Total number of questions from last 8 years is 23 and number of questions equal to total number of questions from last 8 years is 23 and number of expected question is 2 or 3. The first topic itself 9 and the last topic 2. These 2 topics 12 questions. So compulsory 1 question from here and another question is 1 or 2 questions from remaining 3 topics. The first topic is very important. Second and third is also important. If you are strong in first 3 topics, so you will get either 4 or 12 marks. Last chapter in 11th biology, total number of questions from last 8 years is 30 and number of expected question is 2 or 3. First topic itself 24 questions and the remaining topics 6. So you will get either 2 or 3 questions from 2 questions from this and the remaining question from this. நிச்சயமா உங்களுக்கு தெரியும் என்னன்னா இப்போ பார்த்த இந்த 2 சாப்டர்லையுமே இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா 2 or 3 டைம் இதில் இந்த சாப்டர் பாருங்க, இந்த டாபிக்கா 24 கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ல ஹையஸ்ட் கொஸ்டின் இதுதான் நினைக்கிறேன். ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஃபர்ஸ்ட் டாபிக். அட்லீஸ்ட் 2, maximum 3 கொஸ்டின் ஒன்லி ஃப்ரம் ஒன் சிங்கிள் டாபிக். ஓகே, ஸோ இதோட 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி டாபிக் முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட சாப்டர் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன ஐடியா நான் சொல்லி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அதே ஐடியா தான். ஃபுல் 11th ஸ்டாண்டர்ட் 1 day முடிக்க முடியுமான்னு தெரியல, பட் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் 1 day 11th பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டாபிக்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th வீடியோவையும் நீங்கள் பாருங்க. 12th வீடியோவை பார்த்துட்டு இதே ஐடியாவை அங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 12th எல்லா சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். என்னோட சஜஷன் ஃபுல் டெஸ்ட் எழுதுறது 2:30 to 5:30. அப்பதான் ஒரு 20 day உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ல வந்து செட் ஆயிடும். டெய்லி ஒரு டெஸ்ட் நீங்க 2:30 to 8:30 5:30 எழுதினாலே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிடும்.
மார்னிங்ல டெஸ்ட் எழுதிட்டு நீட் அன்னைக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன்ல எழுதினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா ஆல் த 3 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது எவ்ரி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். பிஃபோர் ஆல் த 6 வீடியோஸ் யுவர் ஃபுல் டெஸ்ட் மார்க். ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ the first test itself will score at least 20 to 40 marks. At least 20 to 40 marks. அதான் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்க எவ்ரி டெஸ்ட்லயும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் தான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இங்க சென்னையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 18 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து அவ்வளவுதான் எங்கிட்ட படிக்கிறாங்க. அதுல 12 ஸ்டூடெண்ட்ஸ் above 500 ஸ்கோர் பண்றாங்க. ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் 650 பிளஸ் ஸ்கோர் பண்றாங்க. வெரி ஸ்மால் இன்ஸ்டியூட் தான் என்னோடது. பட் ரிசல்ட் இஸ் ஹை சக்சஸ் ரேட் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. நன்றி.